Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் Windows 10 and Windows 11ல வர lag and hanging மாதிரியான issues and gaming play பண்ணும்போது வர low FPS மாதிரியான issues-ஐ இந்த வீடியோவில் காட்டுற 10 best and advanced steps யூஸ் பண்ணி ஈஸியாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் எப்போவுமே விண்டோஸ் சிஸ்டம்ஸில் எந்த மாதிரியான டிஃபால்ட் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணணும். ஏன்னா செட்டிங்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டம் மிஸ்பிஹேவ் பண்ணால் இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி திரும்பவும் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை இந்த சேம் செட்டிங்ஸ்க்கே ரிவர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த செட்டிங்ஸ் மட்டும் இல்லை, எல்லா மாதிரியான செட்டிங்ஸுமே எல்லா சிஸ்டம்லையுமே ஒரே மாதிரி ஒர்க் ஆகாது. ஒரு சில சிஸ்டம்ஸில் ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அண்ட் சில சிஸ்டம்ஸில் ஆவரேஜாக தான் ஒர்க் ஆகும். அதனால நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லா யூசர்ஸ்க்குமே ரீஸ்டோர் பாயிண்ட் கிரியேட் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே கிரியேட் ரீஸ்டோர் பாயிண்ட்னு சர்ச் பண்ணி ரீஸ்டோர் பாயிண்ட் உடைய ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் கிரியேட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய நியூ ரீஸ்டோர் பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் வெறும் செட்டிங்ஸை ரிவர்ட் பண்ண மட்டும் யூஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா உங்களுடைய சிஸ்டம் கரப்ட் ஆகிட்டாலும் கூட நீங்கள் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போய் உங்களுடைய சிஸ்டமை ரீஸ்டோர் பண்ணி உங்கள் சிஸ்டமை திரும்பவும் ஒர்க் பண்ண வைக்கலாம். அதனால் ரீஸ்டோர் பாயிண்ட்டை கண்டிப்பாக கிரியேட் பண்ணுங்கள். அண்ட் ரீஸ்டோர் பாயிண்ட் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிடுச்சு. சர்ச் மெனுவில் ரிஜிஸ்ட்ரி எடிட்டர்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே லோக்கல் மிஷின் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டம் ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக கரண்ட் கண்ட்ரோல் செட்டுன்ற ஃபோல்டரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். அண்ட் இங்கே கண்ட்ரோல்ன்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்ட்ரோல்ன்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ண உடனே ரைட் சைடில் ஷோ ஆகிற ஃபைல்ஸில் SVC host split threshold kbன்ற ஃபைலை மாடிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபைலை எப்படி மாடிஃபை பண்ணணும்னா சிஸ்டமுடைய ரேமை பொறுத்து தான் இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணணும். ஸோ என்னுடைய சிஸ்டமில் எவ்வளோ GB ரேம் இருக்குன்னு பார்க்கலாம். சர்ச் மெனுவில் அபவுட் யுவர் பிசின்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டால் ரேம் 8GB காட்டுது. ஸோ என்னுடைய சிஸ்டமில் 8GB ரேம் இன்ஸ்டால் இருக்குது. ஸோ இந்த 8GB ரேமுடைய வேல்யூவை தான் நம்ம அங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற ரேமுடைய வேல்யூவை யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்லையும் இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டம் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் சிஸ்டம் செட்டிங்ஸில் ப்ரைவசி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன்ஸில் ஜென்ரல், ஸ்பீச், இங்கிங், டயக்னோஸ்டிக்ஸ், ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி, லொக்கேஷன், கேமரா, மைக்ரோஃபோன் மாதிரியான நிறைய செட்டிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே அவைலபிளாக இருக்கிற எல்லா செட்டிங்ஸையுமே நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணலாம். பட் லொக்கேஷன், கேமரா அண்ட் மைக்ரோஃபோனை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணாதீங்க. அதர் செட்டிங்ஸ் எல்லாமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். பட் பேக்ரவுண்ட் ஆப்ஸை கண்டிப்பாக நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணியே ஆகணும். ஏன்னா பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னா உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் யூஸ் பண்ணும்போது இங்கே டர்ன் ஆன் ஆகிருக்கிற எல்லா ஆப்ஸுமே பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும். அதனால் உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால் பேக்ரவுண்ட் ஆப்ஸை டெஃபினட்டாக டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்ததாக செட்டிங்ஸ் உடைய சர்ச் மெனுவில் ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஸ்டார்ட் அப் ஆப்ஸ்லையும் அவைலபிளாக இருக்கிற எல்லா தேர்ட் பார்ட்டி ஆப்ஸையுமே டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அக்செப்ட் ஆன்டிவைரஸ் அண்ட் ஜாவா. ஏன்னா ஸ்டார்ட் அப் ஆப்ஸில் என்னபிளாக இருக்கிற எல்லா ஆப்ஸுமே நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகும். அதனால் உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். பட் ஆன்டிவைரஸும் ஜாவாவையும் டர்ன் ஆஃப் பண்ண வேண்டாம். ஆன்டிவைரஸை நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமுடைய ஸ்டார்ட் அப் ஸ்கேனிங் ப்ரோக்ரஸ் டிசேபிள் ஆகிடும். அதனால் ஆன்டிவைரஸை டர்ன் ஆஃப் பண்ணாதீங்க. அண்ட் டோக்கன், சிக்னேச்சர் மாதிரியான அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ண ஜாவா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜாவாவை டர்ன் ஆஃப் பண்ணாமல் அதர் ஆப்ஸை மட்டும் டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ்டமுடைய சர்ச் மெனுவில் வியூ அட்வான்ஸ்டு சிஸ்டம் செட்டிங்ஸை சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்க்ரீனில் பர்ஃபார்மன்ஸ் உடைய செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் ஆப்ஷன் ஸ்க்ரீனில்
டிஃபால்ட்டாகவே லெட் விண்டோஸ் சூஸ் வாட் பெஸ்ட் ஃபார் த மை கம்ப்யூட்டர்ன்ற ஆப்ஷன் தான் செலக்ட் ஆகிருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆகிருக்கிறதால விண்டோஸ் சிஸ்டமில் ஆனிமேட் எல்லாமே எனபிளாக இருக்கும். ஸோ எல்லா ஆனிமேட்டிவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமானா டெஃபினட்டாக கிடையாது. நம்ம இந்த செட்டிங்ஸை ஆப்டிமைஸ் பண்ணி விண்டோஸுடைய பர்ஃபார்மன்ஸை இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இங்கே அட்ஜஸ்ட் ஃபார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஷோ தம்ப்நெயில் இன்ஸ்டெட் ஆஃப் ஐகான் அண்ட் ஸ்மூத் எட்ஜஸ் ஆஃப் ஸ்க்ரீன் ஃபாண்ட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். பேசிக்காகவே இந்த 2 ஆனிமேட் மட்டுமே சிஸ்டம்ஸ்க்கு போதுமானது. பட் நீங்கள் வேறு ஏதாவது ஆனிமேட் இன்க்ளூட் பண்ணணும்னா நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்ஸை எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை ஓகே பண்ண உடனே சிஸ்டம் ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ஃப்ரீஸ் ஆகி இங்கே அப்ளை பண்ண செட்டிங்ஸை இன்ஸ்டலைஸ் பண்ணும். அடுத்ததான் சர்ச் மெனுவில் டிஃப்ராக்மெண்ட் அண்ட் ஆப்டிமைஸ் டிரைவர்ன்ற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த செட்டிங்ஸ் விண்டோஸ் சிஸ்டம்ஸை ஆட்டோமேட்டிக்காகவே ஆப்டிமைஸ் பண்ணும். ஸோ இங்கே சேஞ்ச் செட்டிங்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். ரன் ஆன் ஏ ஷெடியூல் ரெக்கமெண்டட்ன்ற ஆப்ஷனில் டிஃபால்ட்டாகவே வீக்லின்னு தான் இருக்கும். இங்கே நீங்கள் டெய்லின்னு செட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லின்னு செட் பண்ணுறதால டெய்லியும் ஆப்டிமைஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வச்சுக்கும். அதனால் டெய்லின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ஓகே பண்ணுங்கள். அடுத்ததாக சர்ச் மெனுவில் appvis.cplன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ appvis ரன் பண்ணுறதால சிஸ்டமுடைய ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் உடைய அன்இன்ஸ்டால் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் யூஸ் பண்ணாத அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸை உங்களுடைய சிஸ்டம்லேருந்து பெர்மனெண்ட்டாக அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அன்வான்ட் சாஃப்ட்வேர்ஸை சிஸ்டமில் வச்சிருக்கிறதால சிஸ்டமுடைய ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி அண்ட் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் உங்கள் சிஸ்டமில் தேவையில்லாத ப்ரோக்ராம்ஸ் மேலே ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அடுத்ததாக சர்ச் ஸ்க்ரீனில் டெலிட் டெம்பரரி ஃபைல்ஸ்ன்னு சர்ச் பண்ணி செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டோரேஜ் ஸ்க்ரீனில் டெம்பரரி ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டெம்பரரி ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ண உடனே டெம்பரரி ஃபைல்ஸ் உடைய ஸ்கேனிங் ப்ரோக்ரஸ் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த ப்ரோக்ரஸ் கம்ப்ளீட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த ப்ரோக்ரஸ் ஹோல் சிஸ்டமுடைய டெம்பரரி அண்ட் கேட்ச்வெல்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி இங்கே ஷோ ஆகும். அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இங்கே சிஸ்டமுடைய டெம்பரரி அண்ட் கேட்ச்வெல்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற எல்லா ஆப்ஷனையுமே செலக்ட் பண்ணி நீங்கள் ரிமூவ்ன்ற ஃபைல்ஸை கிளிக் பண்ணலாம். பட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் செட்டிங் என்னென்னா டவுன்லோட்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ரிமூவ் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறதால உங்கள் சிஸ்டமில் டவுன்லோட்ஸில் அவைலபிளாக இருக்கிற ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சிஸ்டமில் இருந்து பர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். அதனால் டவுன்லோட்ஸ் என்ற ஆப்ஷனை தவிர எல்லா ஃபைல்ஸையுமே நீங்கள் செலக்ட் பண்ணி ரிமூவ் ஃபைல்ஸ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் சிஸ்டமுடைய டெம்பரரி அண்ட் கேட்ச் ஃபைல்ஸை ஈஸியாக டெலீட் பண்ணலாம். அடுத்ததாக சர்ச்சில் சர்வீசஸ்ன்னு சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த சர்வீஸை ஸ்க்ரீனில் பேக்ரவுண்ட் இன்டெலிஜென்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்வீஸ்ன்ற சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக கனெக்டட் யூசர் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் டெலிமெண்ட் என்ற சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக சிஸ் மெயின் என்ற சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். அடுத்ததாக விண்டோஸ் சர்ச் என்ற சர்வீஸையும் டிசேபிள் பண்ணுங்கள். பட் விண்டோஸ் சர்ச் சர்வீஸை டெஸ்க்டாப் வெர்ஷன் அவுட்லுக் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் டிசேபிள் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த சர்வீஸை நீங்கள் டிசேபிள் பண்ணுறதால அவுட்லுக்கில் இண்டெக்ஸிங் ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. அதனால் டெஸ்க்டாப் வெர்ஷன் அவுட்லுக் யூஸ் பண்ணுற யூசர்ஸ் விண்டோஸ் சர்ச் சர்வீஸை டிசேபிள் பண்ண வேண்டாம். அடுத்ததாக திஸ் பிசியில் சி டிரைவ் உடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனில் டூல் செக்ஷனில் செக் இன் ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமுடைய ஸ்கேனிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த செக் ப்ராசஸை ரன் பண்ணுறதால விண்டோஸ் ஃபைல்ஸில் ஏதாவது எரர்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபிக்ஸ் பண்ணும். அதனால் எரர் செக்கிங் ப்ராசஸை கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டமில் ரன் பண்ணுங்கள்.
அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் காட்டின 9 செட்டிங்ஸையுமே உங்களுடைய கம்ப்யூட்டரில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி உங்களுடைய சிஸ்டமை தரோவாக ஸ்கேன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணாலும் கூட வைரஸ் அண்ட் மால்வேர் இஷ்யூஸ் இருந்தால் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்கும். அதனால் ஆன்டிவைரஸை யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டமை தரோவாக ஸ்கேன் பண்ணுங்கள். பட் உங்களுடைய சிஸ்டமில் ஆன்டிவைரஸ் இல்லைனா சர்ச் மெனுவில் வைரஸ் த்ரெட் ப்ரொடெக்ஷன் சர்ச் பண்ணி விண்டோஸ் டிஃபெண்டரை ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்சுவலாக விண்டோஸ் டிஃபெண்டர் மைக்ரோசாஃப்ட்டுடைய அஃபிஷியல் டிஃபால்ட் ஆன்டிவைரஸ். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணலாம். பட் விண்டோஸ் டிஃபெண்டரை யூஸ் பண்ணணும்னா நீங்கள் உங்களுடைய சிஸ்டமை எப்போவுமே அப்டேட்டாக வைக்கணும். ஏன்னா சிஸ்டம் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் விண்டோஸ் டிஃபெண்டரும் அப்டேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சிஸ்டமை அப்டேட் பண்ணலைன்னா லேட்டஸ்ட்டாக வர வைரஸ் அண்ட் மால்வேர்ஸை விண்டோஸ் டிஃபெண்டரால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. அதனால் விண்டோஸ் சிஸ்டமை எப்போவுமே அப்டேட்டாக வச்சு விண்டோஸ் டிஃபெண்டர் ஆன்டிவைரஸையும் நீங்கள் சிஸ்டமில் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டின 10 பெஸ்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.